بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய மாதங்களை அல்லாஹ் கொடுத்து எப்படி ரமலானுடைய மாதம் வந்தது, எப்படி சென்றது என்பதை தெரியாமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு சீக்கிரமாக கொண்டு சென்றுட்டான். இது அல்லாஹ் நம் மீது செய்த உபகாரமாக இருக்குது. இந்த வெயிலுடைய காலங்களில் நோன்பை எப்படி பிடிப்போம், அதனுடைய சூடுகளை எப்படி தாங்குவோம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பொருத்தம், ரமலானுடைய மாதங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பரக்காத்துகள் எல்லாம் வெகு சீக்கிரமாக என்ன செஞ்சிட்டான், நம்மளை விட்டு எடுத்துட்டான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மீண்டும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இணையத்திற்குரிய பெருமக்களை, இந்த ஃபித்ராவுடைய சம்பந்தமாக 27 அன்றைக்கு சொல்லி நம்ம சொன்னோம். அது அவங்க சொல்லலை, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கத் அஃலஹ மன் தஸக்கா என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். இந்த ஆயத்து ஃபித்ரா சம்பந்தமாக இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பெருமக்கள் சொல்கிறாங்க. நல்லா விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் இந்த ஃபித்ரா எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், கோதுமையாக கொடுக்கப்பட்டுச்சு. அது இல்லாத பட்சத்துக்கு பேரித்தம்பழம், அதைத்தான் ஃபித்ராவை கொடுப்பாங்க. அது முடியலை அப்படின்னு சொன்னால் பாலாடை கட்டி, பால் கட்டி, அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் உலர்ந்த திராட்சை, காஞ்ச திராட்சை. இன்றைக்கி நம்ம அதற்கு பேர் வேறு ஏதோ சொல்கிறோம்ல, கிஸ்மிஸா, அது என்ன சொல்கிறோம், கிஸ்மிஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது ஃபித்ராவாக கொடுக்கப்பட்டுச்சு. இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பெருநாள் தொழுகைக்கு வரும் முன்பே இந்த ஃபித்ராவை நிறைவேற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஜகாத்துல் ஃபித்ர் சாஅன் மின் தம்ரி அவு சாஅன் மின் ஷஈரின் அலா அப்தி வல் ஹுர்ரி. நபியுடைய காலகட்டத்தில் நாம் கொடுக்குற மாதிரி இந்த கிலோ கணக்கு அடிப்படையாக வைத்து கொடுக்கப்படலை. அக்காலகட்டத்தில் என்ன வளமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் கிலோ கிராம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சா அந்த அடிப்படையில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வு வராது. ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, 1 கிலோ 600 கிராம் ஹனஃபி மதுஹபின் படி, ஷாஃபி மதுஹபின் படி 2,400. இப்போ என்ன ஷாஃபி ஹனஃபி அப்படின்னு சொல்லி குழப்பம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த சா அந்த அடிப்படையில் இன்றைக்கி கொடுக்கறது இல்லை. இந்த கிலோ கிராம் என்ற அடிப்படையில் நம்ம கொடுக்கும் பொழுது வேறுபாடுகள் என்ன செய்யுது, ஆகுது. இப்போ நாம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், 2 கிலோ 400 கிராம் ஒரு ஆளுக்கு ஃபித்ராவுடைய கணக்கு 2 கிலோவும் 400 கிராம் கொடுக்கப்படுது. இது யாரு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இது யாரின் மீது கடமையாகுது அப்படின்னு சொல்லி கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸ்களில் வளமையாக வருது. ஜக்காத்து கொடுப்பதற்கு யாரெல்லாம் தகுதியானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஃபித்ராவை கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கறதுக்கு யார் தகுதி, அவங்கள்ட்ட 10.25 பவுன் நகை இருக்கணும், தங்கமாக இருந்தால். வெள்ளியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 612 கிராம். வெள்ளி இல்லை அப்படின்னு சொன்னால், பணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 612 கிராம்
ரேட் இன்னைக்கு எவ்வளவு அந்த பணம் வெள்ளியாக வீட்டில் சட்டியாகவோ கொலுசாகவோ இப்படி வெள்ளி விஷயம் என்னென்ன இருக்குதோ அதை கணக்கு பார்த்து கொடுக்கணும். இது ஜக்காத்துடைய கணக்கு. ஆனால் ஃபித்ராவுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நிசாபு இல்லை. இப்படி 10 கிராம் இருக்கணும், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் இருக்கணும், பணமாக இருந்தால் 612 கிராமுக்குள்ள மதிப்பு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதில் இல்லைங்க, ஃபித்ராவில் இல்லை. ஜக்காத்தில் அந்த கடமை இருக்குது. ஃபித்ராவுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு நாள் பெருநாளைக்கு நம்ம எவ்வளவு குடும்பத்தில் செலவு பண்ணுவோமோ அந்த செலவுகள் போக மீதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒவ்வொருவரின் மீதும் என்னாகுது, ஃபித்ரா கடமையாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. புரியுதுங்களாங்க? இப்போ 500 ரூபா ஒரு நாள் செலவு அப்படின்னு வைங்களேன். 500 ரூபா செலவு போக ஒரு 100 ரூபா கூட இருந்துச்சு, ஒரு 50 ரூபா கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஃபித்ரா கட்டாயமாக ஆகிருது. ஆனால் ஜக்காத்துடைய சட்டங்களில் அந்த இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நகையை பார்த்து அவங்க குடும்பத்தில் என்ன சம்பாதிப்பாங்களோ அதனுடைய கணக்கு வச்சு தான் ஜக்காத்து கொடுப்பாங்க. ஆனால் ஃபித்ரா அப்படி இல்லை, ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஒவ்வொரு நபர்னா என்ன, ஒரு பச்சை பிள்ளை சுபுகுக்கு பின்னாடி ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன கடமையாகுது, ஃபித்ரா கண்டிப்பாக கொடுத்தாகணும். சுபுகுக்கு பின்னாடி ஒரு பிள்ளை இறந்து போனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன சட்டம், 2 கிலோவும் 400 கிராமும் என்ன செய்யணும், ஃபித்ரா கொடுத்தாகணும். ஆக பச்சை பிள்ளைகளில் இருந்து முதியவர்கள் வர ஹயாத்தாக இருக்கிறவங்க வரைக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 5 பேர்த்துக்கும் ஒரு ஆளுக்கு 400 கிராம் 2.5 கிலோன்னு வைங்க, 2.5 கிலோன்னு சொல்லிட்டு 5 பேர்த்துக்கும் தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சட்டம் சொல்லுது. ஃபித்ரா எதுக்கு கொடுக்கப்படுது, இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் இதனுடைய நன்மை 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. 4 விஷயங்களுக்காக வேண்டி ஃபித்ராவை கொடுக்க சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ர், தஹாரத்து சாயிம், இப்படி 4 விதமாக வருது. ஒன்று, மகத்தான அந்த நாளில், அதாவது நம்ம பெருநாள் கொண்டாடுறோம் பாருங்கள், நோன்பு வச்சு நோன்பு பெருநாள் ஈதுல் ஃபித்ர், அந்த நாளில் எந்த ஏழைகளையும் கையேந்தி விடக்கூடாது, கையேந்தி நிற்கக்கூடாது. எதற்காக வேண்டி, சாப்பாட்டுக்காண்டி. அதனால் அவங்களுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஃபித்ராவை கடமையாக்கி வச்சாங்க. 1. 2வது, அனைவருமே சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி எந்த மக்களும் என்ன செய்யக்கூடாது, பெருநாள் நாளில் பட்டினியாக இருந்துடக்கூடாது. அனைத்து நபர்களுமே இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்ற நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஃபித்ராவை கடமையாக்கி வச்சாங்க. 3, நோன்பாளிகள் தம் உடல்நிலை பல்வேறு நோய்களாக என்ன செய்த நோய்கள் விட்டும் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, நோன்பு பிடிச்ச காலகட்டத்தில் நோய் நொடியில் இருந்திருக்கலாம், அதில் நோன்பை விட்டுருக்கலாம். அப்போ இதற்காக வேண்டி பகரத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஃபித்ராவை கொடுத்துக்கிறீங்க. 3. 4வதாக நோன்பு பிடிச்சிருப்போம் பாருங்க, நோன்புகளில் சில குறைகள் நம்மள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. குறைவில்லாத மனிதன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த குறைகளை போக்குவதற்காக வேண்டி நீங்கள் ஃபித்ராவுடைய கடமையை என்ன செய்யுங்க, பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 விஷயங்கள் சொன்னாங்க. 1, அந்த நாளில் ஏழைகளை கையேந்த விடக்கூடாது. 2, அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். 3, நோன்பு நேரங்களில் உடல்நிலை சரியில்லாமல் நோன்பை விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு வேறு சட்டத்தை அல்லாஹ் சொன்னாலும் கூட அதற்கு பகரமாக என்ன செய்யணும், அந்த ஃபித்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4, நோன்புல ஏற்படக்கூடிய நோன்பாளிகள் செய்யக்கூடிய சில தவறுகள்னால என்ன செய்யுங்க, அந்த ஃபித்ராவை நீங்கள் கொடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இன்னொரு கேள்வி வருது, என்ன அப்படின்னு சொன்னால், சரி நோன்பு பிடிச்சவங்க தான் செஞ்ச பாவத்திற்கு பகரமாக ஃபித்ராவை கொடுக்க சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்போ நோன்பு பிடிக்காதவங்களுக்கு ஃபித்ரா கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஃபித்ரா என்பது நோன்பில் ஏற்பட்ட சிறிய தவறுகளுக்கு பரிகாரம் தான். அதனால் நாம் நினச்சிடக்கூடாது நோன்பு பிடிச்சவங்க மட்டும்தான் ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஃபித்ராவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் சொல்லப்படுச்சு, சின்ன பிள்ளை முதற்கொண்டு நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை ஃபஜருக்கு பின்னாடி பிறந்தா கூட என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கும்
என்ன செய்யணும், ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோன்பாளிகளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு, நோன்பு வைக்காதவங்களும் என்ன செய்யணும், இந்த ஃபித்ராவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பல ரிவாயத்துகள் வருது. சில சகாபாக்கள் சொல்கிறாங்க 2 நாளைக்கு முன்பாகவே ஃபித்ராவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில சகாபாக்கள் சொல்கிறாங்க 1 நாளைக்கு முன்பாகவே ஃபித்ராவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க அந்த பெருநாள் காலையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஃபித்ராவை கொடுத்து ஆகணும். ஒரு மனிதர் பெருநாள் தொழுக வர்றார், ஃபித்ரா கொடுக்க மறந்துட்டார், தொழுதுட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால், தொழுதுட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபித்ராவுடைய கணக்கில் அந்த நன்மை வராது. ஃபித்ராவுடைய கடமையை நம்ம பூர்த்தி செஞ்சதாக அது கருதப்படாது. ஏதோ சதக்கா கொடுத்த சட்டம் தான் நம்மளுக்கு என்ன செய்யப்படும், அந்த நன்மையை தான் அல்லாஹ் எழுவான ஒழிய பெருநாளைக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய அந்த தானியத்துக்கு தான் என்ன செய்யப்படும், ஃபித்ரா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இந்த ஃபித்ரானால தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சான். இன்னைக்கு ஆயத்துல் குர்சி ஓதப்படுது. குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆயத்து என்ன செய்யப்படுது, ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் சலாம் கொடுத்து முடித்த பின்னாடி என்ன செய்யணுமா, ஆயத்துல் குர்சியை ஊதிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய மற்ற துவாக்களில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வீடுகளில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு நீங்குவதற்காக வேண்டி படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயத்துல் குர்சியை ஓத சொன்னாங்க. ஓதி உடம்புகள்லாம் தேய்ச்சிட்டு படுக்க சொன்னாங்க. இப்படி ஆயத்துல் குர்சி சிறப்புகளை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும், அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த ஆயத்துல் குர்சி கடமையாகினதே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபித்ராவுடைய காரணம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா அவங்க ரலியல்லாஹு அவங்கள ஃபித்ராவுடைய தானியங்களை என்ன செஞ்சாங்க, பாதுகாத்துக்கிற கூட சொன்னாங்க. ஒரு இடத்துல குமிச்சு அபூ ஹுரைரா அவங்கள பொறுப்பில் போட்டாங்க, இந்த ஃபித்ராவுடைய இந்த தானியங்களை என்ன செய்ய, பாதுகாத்துக்கிறதுக்கு யாரும் திருடிட்டு போவாமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அந்த தானியத்தை பாதுகாத்து இருக்கும்போது இது திருடன் வந்துட்டான், அந்த தானியத்தை எடுத்துகிட்டு போக. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அந்த திருடனை பிடிக்கும்போது அந்த திருடன் ஓடி போயிட்டான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நீங்கள் தானியத்தை பாதுகாக்க சொன்னீங்க, நைட்டு ஒரு திருடன் வந்தான், அவனை பிடிக்கலான்னு நினச்சேன், தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கும் அந்த திருடன் வருவான், நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2வது நாளும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போன்று அந்த திருடன் வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அந்த திருடனை பிடிக்க பார்த்தாங்க, அந்த திருடன் ஓடி போயிட்டான். 3வது நாள் சலாசத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கும் அந்த திருடன் வருவான், உங்கள்கிட்ட மாட்டிக்கிருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி வந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த திருடனை பிடிச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 3வது நாள் வந்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த திருடன் சொன்னானா, நான் ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், அந்த அத்தியாயத்தை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட்டும் என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் நெருங்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னான். சொல்கிறது யார், ஷைத்தான் தான். வந்த திருடன் யாருன்னு சொன்னால் ஷைத்தானே சொல்கிறேன், நான் ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஒரு அமல் இருக்குது, அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் நெருங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எந்த வீடுகளில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருக்குதோ நம்பிக்கையோட ஆயத்துல் குர்சி ஓதணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடுகளில் ஷைத்தான் நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அந்த ஷைத்தானை விட்டுட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கல்வி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நைட்டு ஷைத்தான் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஷைத்தான் வந்தான், எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தான், என்ன அதை நான் கற்றுக்கிட்டு அவனை விட்டுட்டேன், அதை திருடனை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களா, வந்தவன் திருடன் இல்லை, ஷைத்தான். அவன் உங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி இந்த உம்மத்திற்கு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க. ஆக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் தாய்மார்களே, அந்த ஃபித்ரா வைத்து தான் அந்த ஆயத்துல் குர்சியுடைய அந்த ஆயத்து கூட என்ன செய்யப்படுச்சு, கடமையாக்கப்படுச்சு.
அதனுடைய சிறப்புகள் சொல்லப்படுச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அந்த முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், ஃபித்ராவுடைய கணக்குகளை நிறைய பேர் காசாக கொடுக்கலாமா தானியமாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கும் பொழுது நபியுடைய காலகட்டம் வரையிலும் சஹாபாக்களுடைய காலகட்டம் வரையிலும் பணமாக கொடுத்ததாக ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியலை. பணமாக கொடுத்ததாக ஹதீஸ்களில் நம்ம பார்க்கவும் முடியலை. இன்றைக்கி பணம் என்ன தானியங்கள் கிடைக்காத பட்சத்துக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஷவாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் ரொக்கமாக கொடுக்காதீங்க, என்ன செய்ய முடிஞ்சளவு தானியமாக 100% என்ன செய்யணும், தானியமாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய. அப்படி பணம் கொடுத்தா கூட அதை இந்த ஃபித்ராவுடைய கணக்கில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக 2 கிலோவும் 400 கிராம் என்ன செய்யணும், இந்த ஃபித்ராவை கொடுத்துட்டு தான் தொழுகைக்கு வரணும். அந்த தொழுகைக்கு வரும்பொழுது தான் என்ன செய்யப்படுது, ஃபித்ராவுடைய கணக்கு உங்களை விட்டு நீங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். நம்ம கொடுக்க முடியலை, வெளியில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட வெளியில் அதனுடைய தானியங்களை வாங்கி என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. இப்படி முடிஞ்சளவு ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த ஃபித்ராவுடைய கணக்கு நம்ம என்ன செய்யணும், நியத்தை வச்சு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாளைக்கு பெற பார்க்கக்கூடிய நாள் ஒரு கால் பெற தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு 29 நோன்பை பூர்த்தியாக்குறான். அப்படி நாளைக்கு பெற தெரியலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இரவுகள் என்ன செய்யப்படும், இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடக்கும். 30 நோன்பாகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற தென்பட்டால் 29ஓடு நீங்கள் முடித்து கொள்ளுங்கள். அப்படி பெற தென்படாத பட்சத்துக்களை என்ன செய்யுங்க, 30 நோன்புகளாக பூர்த்தி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நம்ம தக்தீரில் நாடி இருக்கிறானோ அந்த தக்தீர் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.